A block A of mass m1 rests on a horizontal table. A light string connected to it passes over frictionless pulley at the edge of the table, and from the other end, another block B of mass m2 is suspended. The coefficient of kinetic friction between the block, the first block and the table is mu k. When block A is sliding on the table, the tension of the string is. So in the sum, there is a table and there is a mass. Here on the table, the mass is called m1. Clear? Mass is m1, which is kept on the table. It is passing over a string and a pulley. In the pulley, it is connected with the load m2. M2. This is m1. This is A and this is B. Okay. Here, it started sliding the word kuduttaanga. That means M2 greater than M2G is greater. M2G pulls it. The tension is acting upward. இதே tension தான் இங்கே ஆக்ட் பண்ணும். அந்த tension தான் நம்ம கண்டுபிடிக்கணும். When it slides, இந்த இடத்துல முக்கியம். When it slides, there is a frictional force which is F, frictional force. உனக்கு தெரியும் frictional force is equal to mu k, ஏன்னா ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு, into normal force. Normal force is nothing but mg. அப்போ frictional force is mu k into mg. இந்த டேட்டாலாம் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். இந்த சைடு ஒரு ஈக்குவேஷன், டேபிள்ல ஒரு ஈக்குவேஷன். சஸ்பெண்டட் பாடியில ஈக்குவேஷன் m2g is greater than tension, and it started coming down. So this mass moving with an acceleration a, m2a. Clear இருக்கியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது டேபிள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேபிள்ல டென்ஷன் இஸ் கிரேட்டர். அப்ப T மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். mu k into m1g. இதோட மாஸ் m1g is equal to, it started siding with an acceleration a, m1a. These are the two equations. Here we wanted to find out tension. ஆனா இந்த ஈக்குவேஷன் எதுலையுமே a இல்லை. அப்ப என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஏவை கால்குலேட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் இந்த சொல்யூஷன் வந்திருக்கும். அப்ப ஆட் 1 and 2. எதுக்கு ஆட் 1 and 2 போறோம்னா டென்ஷனை கேன்சல் பண்றதுக்காக. ஆட் 1 and 2 ஆட் பண்ணா இந்த டேர்ம் டென்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. m2g minus mu k into m1g equal to a into m1 plus m2. As I told you, a-வை நம்ம வெளியே எடுத்துற போறோம். a will be equal to, இதுல g-ய காமன் ஆக்கிடலாம். g into m2 minus mu k m1 by m1 plus m2. That's all. Let it be equation number 3. இப்போ a கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு g கால்குலேட் பண்ணணும், t கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல போட்டுடலாமா? t-ய வெளியே எடுக்க போறோம். t will be equal to m2a. a பதிலா இதை போட்டுடலாமா? m2 into g into m2 minus mu k m1 by m1 plus m2. இப்போ நம்ம டென்ஷனை வெளியே எடுக்கிறோம். ஸோ m2g இது மைனஸ் m2a. ஓ, ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோமா? இல்லைன்னா 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. t-ய வெளியே எடுத்துட்டோம். அப்போ இது m1. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். Substitute a in equation 2. டென்ஷனை வெளியே எடுத்தாச்சு. m1a, இது m1 a
A value substitute பண்ணிட்டோம். இது when it comes to the other side, it become plus into mu k into m1a. இதை cross multiply பண்றோம். m1g or m1 m2 கொண்டாந்துடலாம். m1 m2g minus நம்ம ஏதோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மியூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டல. மியூ கே m1g. ஓகே, அடுத்தது m1 m2 into g minus இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணு m1 ஸ்கொயர் g mu k. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுனால அதே m1 ஸ்கொயர் g mu k plus m1 m2 g mu k by m1 plus m2. It is clear. m1 square g mu k இது மைனஸ் இது பிளஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ காமன் ஃபேக்டரை நம்ம வெளியே எடுக்க போறோம். ஸோ இந்த காமன் ஃபேக்டர்ல இது ரெண்டுலையும் காமன் ஃபேக்டர் m1 m2 g காமனா வெளியே எடுத்தேன்னா 1, இதுல 1 பிளஸ் இதுல mu k கீழே டைரக்டா m1 plus m2. இதுதான் ஆன்சர். m1 plus m2. The final answer is A.